ஓம் சாய்ராம். ஷீரடி தெய்வம். அத்தியாயம் 7. பாபா ஒரு இந்துவா முஸ்லிமா? சாயி பாபா அறியாத யோக பயிற்சிகள் இல்லை. அவர் தௌத்தி எனப்படும் வயிறு சுத்தம் செய்யும் பயிற்சியும் 22.5 அடி நீளம் 3 அடி அங்குலமும் உடைய ஒரு லெனின் துணியால் வயிற்றை சுத்தம் செய்தல், கண்டயோகம் உறுப்புகளை தனித்தனியாக கழற்றி பின் சேர்த்தல், சமாதி உள்ளிட்ட 6 முறைகளிலும் கை தேர்ந்தவர். அவரை ஒரு இந்து என நினைத்தால் யவனராக தோன்றுவார். அவரை ஒரு யவனர் என நினைத்தால் இந்துவாக தோன்றுவார். அவர் இந்துவா அல்லது முஸ்லிமா என்பது இன்னமும் கண்டறியப்படாமல் இருக்கிறது. இந்துக்களின் ராமநவமி விழாவையும் சிறப்பாக கொண்டாடினார். இஸ்லாமியர்களின் சந்தனக்கூடு விழாவையும் உரிய முறையோடு கொண்டாட அனுமதித்தார். திருவிழாக்களில் குத்துச்சண்டையை ஆதரித்து பரிசுகளும் வழங்கினார். கோகுலாஷ்டமி தினத்தில் கொண்டாடப்படும் கோபால்காலா திருவிழாவையும் கொண்டாட வைத்தார். இவ்விழாவில் கிருஷ்ணன் மேனியை கரிய நிறமாக்கி ஒரு வைபவம் நடத்துவார்கள். ஈது திருவிழாவில் முஸ்லிம்களை மசூதியில் தொழுகை செய்ய அனுமதித்தார். மொஹரம் திருவிழாவின் போது இஸ்லாமியர்களால் செய்த தாசியா அல்லது தாபூத் எனப்படும் முஸ்லிம் ஞானியரின் பாடை உருவை மசூதியில் வைக்க அனுமதித்தார். இந்த தாபூத் பாபாவின் மசூதியில் 4 நாட்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் 5வது நாள் சிறிதும் தயங்காமல் அதை அப்புறப்படுத்தினார். இந்து மத வழக்கத்தின்படி காது குத்தியிருந்தார். இஸ்லாமியர் முறைப்படி செய்யும் சுன்னத் கல்யாணத்தை அவர் ஆதரித்தார். ஆனால் பாபாவுக்கோ சுன்னத் செய்யப்படவில்லை என்று அவரின் நெருங்கிய நண்பரான நானா சாஹிப் சந்தோர்கர் குறிப்பிடுவதாக ஹேமத்பந்த் கூறுகிறார். இது பற்றி மேலும் சில தகவல்கள். சாய் லீலா சஞ்சிகை. பாபாவை இந்துவாக பார்க்கும்போது மசூதியில்தான் அவர் வாழ்ந்தார். முகமதியராக நோக்கும்போது துனி என்னும் புனித நெருப்பை மசூதியில் அமைத்திருந்தார். இந்து மத வழிபாட்டிற்குரிய சங்கு ஊதுவது, மணி அடிப்பது, யாகம் வளர்த்தல், பஜனை செய்தல், சாயிபாபாவின் பாதத்தை கழுவும் ஐக்கிய வழிபாடுகள் இவை மசூதியில் அனுமதிக்கப்பட்டன. பிராமண சிரேஷ்டங்களும் ஆச்சாரியர்கள் அக்னிஹோத்திரிகளும் அக்னியை வழிபடுபவர். தங்களது சம்பிரதாயத்தை மீறி அவர் பாதங்களில் முழு அங்கமும் நிலத்தில் படும்படி பணிந்து வணங்கினர். அவரின் பிறப்பு, வளர்ப்பு, இருப்பிடம் பற்றி அறியச் செல்பவர்கள் பாபாவை கண்டதும் அவர் தரிசனத்தில் மதிமயங்கி நின்றனர். பாபா ஒரு இந்துவா அல்லது முஸ்லிமா என்று ஆராய்வதை விட ஒருவன் தன் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி அகங்காரத்தை ஒழித்து பரமாத்மாவிடம் தன்னை பரிபூரணமாக சரணடைவதை தான் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜாதி, மதம் போன்றவற்றை ஆராய தேவையில்லை. சாய்பாபா இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளவில்லை. அவர் சைவ உணவையும் எடுத்துக்கொள்வார். மீன், மாமிசம் போன்றவற்றையும் உண்பார். அவரின் உணவை நாய் தீண்டினால் கூட அவர் பொருட்படுத்துவதில்லை. அவர் அனைத்து ஜீவராசிகளையும் சமமென கொள்வார். அதனால்தான் அவர் எந்த வேறுபாட்டையும் கண்டதில்லை. பாபாவின் திருவடிகள். ஹேமந்த் பந்தின் அனுபவம். சாயிபாபா ஒரு ஒப்பற்ற அவதாரம். நான் முன் செய்த நல்வினை பயன்களின் காரணத்தினாலேயே அவரது பாதத்தில் அமரவும் அவருடைய ஆசியுடன் கூடிய நல்ல நட்பை பெறவுமான நட்பேற்றினை பெற்றேன். இதனால் நான் பெற்ற ஆனந்தமும் மகிழ்வும் ஈடு இணையற்றவை. என் முழுமையான ஆனந்தமும் நல்லுணர்வும் பாபாவே ஆவார். அவரின் உயர்வையும் தனித்தன்மையையும் என்னால் விவரிக்க இயலாது. அவரது
பாதாக விந்தங்களில் ஆனந்தத்தை காண்பவன் அவரது ஆத்மாவில் நிறுத்தப்படுகிறான் என ஹேமந்த் பந்த் பாபாவின் மூலம் அவர் அடைந்த ஆனந்த நிலையை வெளிப்படுத்துகிறார். முக்தி ஈடுபாடு கொண்ட சந்நியாசிகளும் சாதகர்களும் அனைத்து தரப்பினரும் சாய்பாபாவை தரிசித்தனர். அவர்களுடன் நடந்தனர், பேசினர், சிரித்து மகிழ்ந்தனர். அல்லா மாலிக் என மொழிந்தார். அவர் விவாதம் செய்வதையோ அதனால் உண்டாகும் கலவரத்தையோ அவர் விரும்புவதில்லை. பாபா சில நேரங்களில் கடுமையாக தோன்றினாலும் பொதுவாக சாந்தமானவர், சுய கட்டுப்பாடுகள் நிறைந்தவர். வேதாந்த ரகசியங்களை அவர் போதித்தார். பாபா யார் என்ற ரகசியம் யாருக்குமே தெரியாது. அரசனானாலும் சரி, அன்றாடம் உணவுக்கு திண்டாடும் ஏழையானாலும் சரி, அனைவரையும் சமமாக நினைத்தார். பாபாவின் மகத்துவங்கள். அனைவருடைய ஆழ்மனதின் இரகசியங்களையும் அவர் அறிவார். அந்த இரகசியங்களை அவர் வெளிப்படுத்தும் போது அனைவரும் வியந்து போவார்கள். ஞானிகளின் கருவூலம் அவர். ஆனால் ஏதும் அறியாதவர் போலவே அவர் தோற்றமளிப்பார். அவர் புகழ்ச்சியை விரும்புவதில்லை. உருவத்தில்தான் மானிடரே தவிர அவரின் செயல்பாடுகள் அனைத்தும் கடவுள் தன்மை மிக்கன. மக்கள் அவரை ஷீரடி பரமாத்மா என்றே கொண்டாடினர். பாபாவின் அற்புதங்களை விளக்கத் தெரியா அறிவிலி நான். ஷீரடியில் உள்ள அனைத்து கோவில்களும் அவரால் பழுது பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டன. கணபதி, சனீஸ்வரர், சங்கரர், சரஸ்வதி, கிராம தேவதைகள், ஹனுமான் போன்ற தெய்வ கோயில்கள் அனைத்தையும் தாத்யா பாட்டில் மூலம் ஒழுங்குபடுத்தப்பட்டன. அவருடைய வள்ளல் தன்மையும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அவர் தட்சணையாக பெற்ற அனைத்து பணத்தையும் தாராளமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார். 10 20 50 தேவைப்படுவோருக்கு பகிர்ந்து கொடுப்பார். இது தர்ம பணம் என கூறி அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறுவார். பாபாவின் தரிசனம் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் அளித்தது. பாபாவின் தரிசனம் தீயவர்களை நல்லவர் ஆக்கியது. பாபாவின் தரிசனம் குருடர்களுக்கு பார்வை அளித்தது. பாபாவின் தரிசனம் முடவர்களுக்கு கால்கள் கிடைத்தன. அவர் மகத்துவத்திற்கு எல்லை காண முடியாது. 4 திசைகளிலும் அவர் புகழ் பரவி விரிந்தது. நாளுக்கு நாள் யாத்ரீகர்கள் ஷீரடியில் பாபாவின் தரிசனத்திற்காக திரண்டனர். பாபா துனி என்னும் புனித நெருப்பை மூட்டி அதன் அருகிலேயே தான் பெரும்பாலும் அமர்ந்திருப்பார். குளிப்பதில் கூட சில நேரம் அவர் கவனம் செலுத்துவதில்லை. தலையில் ஓர் வெள்ளை டர்பனால் கட்டிக்கொள்வார். இடுப்பில் ஒரு வேஷ்டியும் உடம்பில் ஒரு சட்டையும் அணிவார். பாபாவை தேடி வந்த நோயாளிகள். பாபா ஒரு சிறந்த வைத்தியர். ஒருமுறை ஒரு அடியவர் அவரை தேடி வந்தார். அவரது கண்கள் வீங்கி சிவந்திருந்தன. மற்ற அடியவர்கள் தான் ஷீரடியில் சரியான வைத்தியர் கிடைக்காததால் பாபாவிடம் அழைத்து வந்தனர். அவருடைய நோய்க்கு மற்ற மருத்துவர்களாக இருந்தால் களிம்போ அஞ்சனமோ கற்பூராதி மருந்துகளையோ கொடுத்திருப்பார்கள். ஆனால் பாபாவின் சிகிச்சை முற்றிலும் மாறுபட்டது. அவர் சலவை தொழிலாளிகள் பயன்படுத்தும் செங்கொட்டைக்காயின் பசையை 2 உருண்டை எடுத்து நோயாளியின் 2 கண்களிலும் திணித்தார். ஒரு வெள்ளை துணியால் கண்களுக்கு கட்டு போட்டார். மறுநாள் கட்டு அவிழ்க்கப்பட்டு தண்ணீரால் சுத்தப்படுத்தப்பட்டது. அந்த அடியவரின் கண்களில் உள்ள எரிச்சல் மறைந்து கண் நோய் முற்றிலும் குணமானது. இதுபோல பல தருணங்களில் பலருக்கு பல வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறார் பாபா. பாபாவின் யோக பயிற்சிகள். தௌத்தி எனப்படும் சுத்த விருத்தி. பாபா 3 நாட்களுக்கு ஒருமுறை தன் மசூதியிலிருந்து நெடுந்தொலைவில் உள்ள ஆலமரத்திற்கு செல்வார். அங்கே அதன் அருகில் இருக்கும் ஒரு கிணற்றுக்கு சென்று
தன் வாயை நன்கு கொப்பளித்து கழுவுவார். ஒருமுறை தனது குடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் வாந்தி எடுத்தார். அந்த குடலை கையில் எடுத்து உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தம் செய்தார். அதனை ஒரு நாவல் மரத்தில் எடுத்து காய போட்டது சிலரால் கவனிக்கப்பட்டது. அதனை பார்த்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர் தனது குடலை 3 அங்குல அகலமும் 2½ அடி நீளமும் உள்ள நனைத்த லெனின் துணியை கொண்டு தௌத்தி என்னும் சுத்த விருத்தி செய்தார். இதனை சிலர் சோதனை செய்திருக்கிறார்கள். அக்காலத்தில் நீளமான அந்த லெனின் துணியை தொண்டைக்குள் விழுங்கி 1/2 மணி நேரம் வயிற்றுக்குள்ளேயே வைக்கப்படும் போது சில கிரியைகள் நடத்தப்படுகின்றன. பிறகு அதனை அப்படியே வெளியே எடுக்கப்படுவதே தௌத்தி ஆகும். பாபாவின் தௌத்தியோ தனித்துவம் உடையது. கண்டயோகம். மேலும் பாபா கண்டயோகம் என்னும் பயிற்சியையும் மேற்கொள்வார். இப்பயிற்சியில் பாபா தனது உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக கழட்டி மசூதியில் வைத்திருப்பார். ஒருமுறை ஒரு முஸ்லிம் பெரியவர் பாபாவை தரிசிக்கச் சென்றார். பாபாவின் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மசூதியின் ஒவ்வொரு இடங்களிலும் கிடப்பதைக் கண்டார். அதனை கண்டு அவர் மிகவும் பீதியடைந்தார். இதை முதலில் கிராம அதிகாரிகளிடம் சென்று அறிவிக்க எண்ணினார். ஆனால் அச்செய்தியை அவர் சென்று கூறினால் அவரே முதல் தகவல் சொன்னவராகி விடுவார். இதனால் அவர் மீது பொறுப்பு சுமத்தப்படும் விசாரணைகளுக்கு ஆளாக நேரிடும் என அஞ்சிய அவர் யாரிடமும் இதை பற்றி எதுவும் கூறாமல் இருந்துவிட்டார். ஆனால் மீண்டும் அவர் மசூதிக்கு சென்றபோது பாபா தேக ஆரோக்கியத்துடன் திடகாத்திரமாக இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தாலும் ஆச்சரியப்பட்டார். தான் கண்டது வெறும் கனவு என்று எண்ணி அமைதியடைந்தார். இவ்வாறு தன் உடல் உறுப்புகளை கழற்றி பின் மீண்டும் பழைய நிலைமையிலேயே வைத்து அஷ்டாங்க யோகங்களில் ஒன்று என்பார்கள். பாபா தன் இளமை பருவம் முதற்கொண்டே இது போன்ற பல யோக பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அவர் பெற்ற பயிற்சிகளை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. யாராலும் யூகிக்க முடியாததாகவும் அவர் பயிற்சி முறை இருந்தது. தான் செய்யும் சிகிச்சைகளுக்கு பணம் எதுவும் பாபா வசூலிப்பதில்லை. அவர் தனது சிகிச்சைகளால் பெரும் புகழ் பெற்றார். நோய் பாதிப்புகளால் துன்பப்படும் மக்களுக்கு அவர் நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியம் அளித்தார். இதனால் ஓர் தலைசிறந்த மருத்துவராக திகழ்ந்தார். அவர் புகழ் எங்கும் பரவியது. தனது சுய தேவைகளை அவர் பொருட்படுத்துவது இல்லை. மற்றவர்களின் நலனுக்காகவே அவர் எப்போதும் உழைத்தார். இன்னும் சுருங்கச் சொல்வதென்றால் மக்களால் தாங்க முடியாத பல வழிகளை அவர் ஏற்றுக்கொண்டு துயருற்றிருக்கிறார். அதற்கு சான்றாக வரும் நிகழ்ச்சி இது. சர்வ வியாபியான பாபாவின் கருணை. 1910ஆம் ஆண்டு தீபாவளி அன்று நிகழ்ந்த நிகழ்ச்சி இது. ஒரு நாள் பாபா துனியின் அருகில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். துனியோ அதிக பிரகாசத்துடன் எரிந்து கொண்டிருந்தது. திடீரென பாபா விறகுகளை துனியில் நுழைப்பதற்கு பதில் தனது கரத்தை உள்ளே நுழைத்து விட்டார். அவரது கரம் கருகி உடனே வெந்துவிட்டது. இதை அங்கிருந்த பணியாளரானவரும் மாதவ்ராவ் தேஷ்பாண்டேவும் கவனித்து விட்டனர். அதை பார்த்ததும் பதறி அடித்து பாபாவிடம் ஓடி வந்தனர். உடனே மாதவ்ராவ் பாபாவை கை கொடுத்து இழுத்து, தேவா, என்ன இது? ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கவலையுடன் கேட்டார்கள். அவர்கள் கேட்டதும் தான் பாபா தன் சுய உணர்வுக்கு வந்தார். எங்கோ தொலைதூரத்தில் ஓரிடத்தில் ஒரு கொள்ளையனின் மனைவி உலைக்களத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். இடுப்பில் குழந்தையுடன் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் கணவன் அவளை கூப்பிட்டான். கையில் குழந்தை இருப்பதை மறந்துவிட்டு அவள் அவசரமாக ஓடினாள். அதனால் அவள் கையில் இருந்த கைக்குழந்தை உலைக்களத்தில் தவறி விழுந்துவிட்டது. நான் உடனே உலைக்களத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன்.
என் கை வெந்து போனதை பற்றி நான் கவலைப்படவில்லை. குழந்தையின் உயிரை காப்பாற்றியதை எண்ணி நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். குஷ்டரோக அடியவரின் சேவை. பாபாவின் கரங்கள் வெந்து போனதை மாதவராவ் தேஷ்பாண்டே மூலம் அறிந்தார் நானா சாஹிப் சந்தோர்கர். அவர் உடனே பம்பாயை சேர்ந்த புகழ்பெற்ற மருத்துவரான பரமானந்த என்பவரை அழைத்து கொண்டு வந்தார். அந்த மருத்துவரும் காயத்திற்கு கட்டு போடுவதற்கு தேவையான ஆயின்மெண்ட், லிண்ட் துணி, பேண்டேஜ் துணி முதலியவற்றுடன் தேஷ்பாண்டேவுடன் புறப்பட்டார். நானா சாஹிப் சந்தோர்கர் பாபாவிடம் இந்த மருத்துவர் மூலம் அவர் கைகளை பரிசோதிக்கவும் சிகிச்சைகள் செய்யவும் அனுமதி கேட்டார். ஆனால் பாபா இதனை மறுத்துவிட்டார். இதனை கண்ட நானா சாஹிப் பாபாவிடம் பலமுறை கேட்டும் மற்ற மருத்துவரின் சிகிச்சைகளை அவர் ஏற்கவில்லை. டாக்டர் பரமானந்தின் கோரிக்கையையும் அவர் மறுத்துவிட்டார். அல்லாவே தன் மருத்துவர் என கூறி மற்ற மருத்துவ சிகிச்சைகளை அவர் ஏற்கவில்லை. பாபா தன் சிகிச்சைகளை ஏற்காவிட்டாலும் பாபாவின் தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றார் பரமானந்த். சில நாட்களில் பாபாவின் கரம் குணமானது. அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். உட்காயத்தில் சிறிது வலி இருந்தாலும் பாபா அதனை காட்டி கொண்டதில்லை. பாகேஜி தான் தனக்கு தெரிந்த வைத்திய முறைகளில் பாபாவின் கரத்தை குணப்படுத்தினார். பாபாவிற்கு இந்த வைத்தியம் அவர் மகா சமாதி வரை நடைபெற்றது. பாபா ஒரு முழு சித்தர். எனவே நவீன சிகிச்சை முறை அவருக்கு ஏதும் தேவைப்படவில்லை. பாகேஜி ஷிண்டே ஓர் பாக்கியசாலி. பாபா ஒரு முழு சித்தர். அவருக்கு எந்தவித சிகிச்சைகளும் தேவைப்படாது. இருந்தாலும் தன் அடியவர் மீது கொண்ட அன்பு காரணமாக தான் பாகேஜியினது சிகிச்சையினை ஏற்றுக்கொண்டார். எல்லாமுமாய் யாதுமாய் நிறைந்திருக்கின்ற இறை சக்திக்கு ஏன் சிகிச்சை? அவர் பாகேஜியை தடையின்றி சிகிச்சை தர அனுமதி தந்தார். பாகேஜி ஒரு புண்ணியம் செய்த ஆத்மா. பாபா என்ற இறை சக்தியின் கரம் தொட்டு சிகிச்சை செய்திருக்கிறார். அவருக்கு குடைப்பிடித்து பாபா விரும்பும் லெண்டி தோட்டம் வரை அவருடன் கூட சென்றிருக்கிறார். பாபா அந்த புனித நெருப்பாகிய துணியின் அருகிலேயே அமர்ந்திருக்கும் போதுதான் பாகேஜி சிகிச்சையை ஆரம்பிப்பார். பாகேஜி சென்ற பிறவியில் தீவினையால் கர்மாவால் சூழப்பட்டவர். அதனால் அவர் குஷ்டரோகம் என்னும் கொடிய நோயால் அவதியுற்றிருந்தார். அவரது கைகள் முழுவதும் சுருங்கி உடம்பு முழுவதும் சீழாகி துர்நாற்றம் வீசியது. ஒரு கண்ணோட்டத்தில் பாகேஜி ஒரு தீயவினையாளர் போல தோன்றினாலும் ஒரு விதத்தில் அவர் ஒரு மகா பாக்கியசாலி. பாபாவுக்கு சிகிச்சை செய்வதில் அவர் பேரானந்தம் அடைந்தார். ஏனெனில் பாகேஜி தான் பாபாவின் முதன்மையான சீடராய் சேவகம் செய்யும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். ஒரு பரம்பொருளின் கரம் தீண்டுவது என்பது மகா புண்ணியம். பாபாவிடம் கொண்ட விசுவாசத்தால் அவருக்கு இப்பேறு கிட்டியது. குழந்தை கபர்டேயின் பிளேக் வியாதி. அடுத்து பாபாவின் மற்றொரு வியத்தகு லீலையை காண்போம். ஆம், உண்மையிலேயே ஒரு வியத்தகு லீலைதாம் என்பதை நாம் உணர முடிகின்றது. தாத்தா சாஹிப் கபர்டேவின் மனைவி ஷீரடியில் தன் குழந்தையுடன் தங்கியிருந்தாள். ஒரு நாள் அக்குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அதனால் நெறிக்கட்டி அது பெரிதாகிவிட்டது. அதை பிளேக் வியாதி என்பார்கள். குழந்தை படும் வேதனை தாங்காமல் கபர்டேவின் மனைவி அதிக மனவேதனை அடைந்தாள். அவள் உடனே தன் குழந்தையை தூக்கி கொண்டு பாபாவை நாடி சென்றாள். பாபா வழக்கமாக மாலை நேரத்தில் ஒரு சுற்று வாதாவுக்கு சமாதி மந்திர் இருக்கும் லெண்டி என்னும் பூந்தோட்டம் வருவார். அவரின் அனுமதியை பெற்று அவள் தன் குழந்தை படும் துயரங்களை கூறினாள் கண்ணீர் மல்க. பாபா அவளை கருணையோடு நோக்கினார். அவளிடம், வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அவைகள் தானே
தானே உருகி ஓடிவிடும் என்று கனிவாக கூறி அவளுக்கு ஆறுதல் அளித்தார். என்ன ஓர் அற்புதமான வாசகங்கள்! இவ்வாறு கூறிக்கொண்டே இருந்தவர் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களிடம் தன் கஃனி உடையை இடுப்பு வரை தூக்கி ஒரு பெரிய முட்டை அளவு தோன்றியிருந்த பெரிய பிளேக் கட்டிகளை காண்பித்தார். பாருங்கள், என் அடியவர்களுக்காக நான் எவ்வளவு துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என் அடியவனின் கஷ்டங்கள் யாவும் என் கஷ்டமாக கொள்கிறேன் என்றார் பேரிரக்கத்துடன். பண்டரிபுரத்திற்கு சென்ற பாபா. சாய்பாபா தன் அடியவரை எங்கனம் நேசித்தார், எவ்வாறு அவர் விருப்பங்களையும் முயற்சிகளையும் பூர்த்தி செய்தார் என்பதை இந்த கதை விளக்குகிறது. காந்தேஷில் உள்ள நானா சாஹிப் சந்தோர்கர் பாபாவின் மீது அதிக பக்தி கொண்ட ஓர் அடியவர். அவருக்கு பண்டரிபுரம் மாற்றல் உத்தரவு வந்தது. அவர் சாய்பாபாவின் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த பக்தியின் காரணமாகவே தனக்கு விட்டல் கோயில் கொண்டுள்ள பண்டரிபுரத்திற்கு மாற்றல் கிடைத்திருக்கிறது. அங்கு போய் தங்கி பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உடனடியாக பணியை ஏற்றுக்கொள்ள உத்தரவு வந்ததால் யாரிடமும் தெரிவிக்காமல் அவர் உடனே ஷீரடிக்கு புறப்பட்டார். அதற்கிடையில் நானா சாஹிப் தனது பண்டரிபுரமான ஷீரடிக்கு ஒருமுறை விஜயம் செய்வோம் என்றெண்ணி தனது விட்டோபாவான சாய்பாபாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு பின்னர் பண்டரிபுரம் புறப்படுவோம் என்றெண்ணினார். ஆனால் திடீரென நானா சாஹிப் ஷீரடிக்கு புறப்படுவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சர்வ வியாபியான பாபா மட்டும் அனைத்தையும் அறிந்திருந்தார். ஷீரடியில் இருந்து சில மைல்கள் தொலைவில் உள்ள நீம்காவனை நானா சாஹிப் அடைந்து கொண்டிருந்த அதே வேளையில் ஷீரடியில் மசூதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மகள்சாபதி, அப்பா ஷிண்டே, காஷிராம் ஆகியோரிடம் உரையாடி கொண்டிருந்த பாபா திடீரென, நாம் நால்வரும் பஜனை செய்வோம், பண்டரிபுரத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன, நாம் மகிழ்ச்சியாக பாடுவோம் என்று உற்சாகமாக சொல்லவும் அனைவரும் கோஷ்டியாக பாடத் தொடங்கினர். அதன் பல்லவி இதோ: நான் பண்டரிபுரத்திற்கு போக வேண்டும், அங்கே தங்க வேண்டும், ஏனெனில் அதுவே என் பரமாத்மாவின் வீடு என்று பாபா பாட அனைவரும் அதை தொடர்ந்து பாடினர். சிறிது நேரத்தில் நானா சாஹிப் தன் குடும்பத்தாருடன் பாபாவை வீழ்ந்து வணங்கினார். நானா சாஹிப் பாபாவிடம், பாபா, எனக்கு தங்களின் திருவருளால் பண்டரிபுரத்திற்கு மாற்றல் உத்தரவு வந்திருக்கிறது. தாங்கள் என்னுடன் பண்டரிபுரம் வர வேண்டும், எங்களுடன் தங்க வேண்டும் என்று வேண்டினார். அவ்வேண்டுகோள்கள் பாபாவிற்கு தேவையில்லையே. பாபாவை சூழ்ந்து நின்ற அடியவர்கள் நானா சாஹிப்பிடம் பாபா பண்டரிபுரம் வருவதற்கு அங்கு தங்குவதற்கும் ஊக்கமாக இருக்கிறார் என்றனர். அவர்கள் சொன்ன அந்த வினாடியில் நானா சாஹிப் பரவசம் அடைந்தார். பாபாவின் காலடியில் கண்ணீர் மல்க வீழ்ந்தார். பின்னர் பாபாவின் ஆசியை பெற்றுக்கொண்டு உதி என்னும் அற்புத திருநீற்றையும் பெற்றுக்கொண்டு நானா சாஹிப் பண்டரிபுரத்திற்கு புறப்பட்டார். இதுபோல பாபாவின் மகிமை மிக்க கதைகளுக்கு அளவே இல்லை என்று கூறி அடுத்த அத்தியாயத்தை தொடர்கிறார் ஹேமந்த் பந்த். ஓம் சாய்ராம். 7வது அத்தியாயம் நல்லபடியாக பாராயணம் பண்ணி முடிச்சாச்சு. சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.